பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு சக இஸ்லாமியனாக வரலாறு தெரியாமல் இருக்கும் பொழுது நானும் அதை எதிர்த்தேன். ஆனால் நான் நேரடியாக போய் பார்த்த பிறகு தான் தெரிகிறது அங்கு கோவில் இருக்கிறது, அந்த கோவிலுடைய சிற்பங்கள், அந்த கோவிலுடைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற தூண்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ப்ரூஃப் இருக்குது. அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணும் போது எடுத்த எல்லா விஷயங்களுமே அங்கே இருக்குது. அப்போ ஒரு இஸ்லாமியனா நான் என்ன பார்க்குறேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் சொன்ன கட்டளை, பிற மதத்தினுடைய வழிபாட்டு நடக்கக்கூடிய இடத்தில், பிற மதத்தினருடைய புண்ணியம் என்று கருதக்கூடிய இடத்துல நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. ஒரு தடை இருக்கிற இடத்துல மசூதி கட்டி நாம் வழிபாடு செய்வது என்பது அது முதல்ல இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. இங்கே இருக்கக்கூடிய தொப்புள்குடி சொந்தங்களான என் இந்து சகோதரருடைய உணர்வுகளை நான் அவமதிக்கிறேன் அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறேன். இது ரெண்டும் இருக்கக்கூடாது என்றால் அந்த இடத்துல மசூதி இருக்கக்கூடாது. ஆனால் அதற்காக இடித்தது சரியா தவறானா அதை உச்சநீதிமன்றமே தவறுன்னு சொல்லியிருக்கு. அதே வேளையில் இன்றைக்கு அங்கு இருந்த அந்த 2.6 ஏக்கர் அதுதான் நிலப்பிரச்சனை. அதற்கு பதிலாக 2 மடங்கு 5 ஏக்கர் நிலம் அதுவே அயோத்தியினுடைய மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அங்கு பள்ளிவாசல் கட்டக்கூடிய வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் நாம் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது இங்கு மறக்கடிக்கப்பட்டு வெறும் இஸ்லாமியருடைய உணர்வுகள் தூண்டப்படுவதால் அது பாபர் மசூதி என்ற வடிவம் தான் தெரிகிறதே தவிர அதற்கு அடியில் ஒரு கோவில் இருந்தது, அதை முகலாயர்கள் இடித்தார்கள், அது இந்துக்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்பட்டது. பிறகு வந்த ஆங்கிலேயர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுடைய பள்ளியை இடிக்கக்கூடாது அல்லது அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்ததினால் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாள வேண்டும் என்ற அந்த சூழ்ச்சியின் காரணத்தினால் அந்த கட்டடம் அப்படியே இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பிறகு இன்றைக்கு அங்கு ஸ்ரீ ராமஜன்ம பூமியில் ராமருடைய அந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எந்த நிலத்திற்காக பிரச்சனை இருந்ததோ அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.